Hi, hello students. Now we are going to learn about Bioat law. ஜீன் பாப்டிஸ்ட் பயோட் மற்றும் ஃபெலிக்ஸ் சாவ்ரெட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒயரில் ஸோ அதுக்கு நியர்பையில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸை டரைவ் பண்ணி கொடுக்காங்க. எப்போ அப்படின்னா 1819. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த லா எல்லா ஷேப்ஸுக்கு உள்ள கண்டக்டருக்கும் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ. பயோட் லா. சூன் ஆஃப்டர் த ஒரிஜினல் டிஸ்கவரி போத் Jean-Baptiste Biot and Felix Chauvet in 1819 did quantitative experiment on the force experienced by a magnet kept near current carrying wire and arrived at a mathematical expression that gives the magnetic field at some point in space in terms of the current that produces the magnetic field. This is true for any shape of conductor. இதனுடைய பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட்னா ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கக்கூடிய கரண்ட்டையும் பொறுத்து தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த விதியினுடைய டெஃபினிஷனையும் அதுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். ஒரு XY என்ற ஒயர் அப்படின்னு எடுத்துப்போம். அந்த ஒயரில் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறோம். கரண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டிசி கரண்ட் ஒரு வோல்டேஜையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அங்கே கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இதனுடைய மேக்னெட் நம்ம எவ்வளோ அப்படின்னு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்தோன்னே நம்ம ஒயரில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து மெஷர் பண்ண முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் எலமெண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்மால் எலமெண்ட் டிஎல் அப்படின்னு எடுத்துப்போம். டிஎல்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டு தான் பி. அந்த பியில் தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை பொறுத்தலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணுற கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த கரண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் அதனுடைய இன்டென்சிட்டிக்கு நேர் தகவல் இருக்கும், டைரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட்லி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கரண்ட் 5 ஆம்பியர்லேருந்து ஒரு 10 ஆம்பியராக இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த்தும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் நம்ம சப்போஸ் டிக்ரீஸ் பண்ணுறோம், ஒரு 5 ஆம்பியர்லேருந்து ஒரு 2 ஆம்பியர் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ நம்ம இதனுடைய அந்த ஸ்மால் எலமெண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த ஸ்மால் எலமெண்ட்டுடைய லென்த்தை பொறுத்தும் இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டாக இருக்கும். தேர்ட் ஒன், அந்த ஸ்மால் எலமெண்ட் டிஎல்லுக்கும் தென் அது டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கிள் இருக்கும் டீட்டான்னு. அந்த டீட்டாவுக்கு டைரக்ட்லியாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக ஃபோர்த்து பாயிண்ட்டு. இந்த ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டு பிக்கும் அந்த ஸ்மால் எலமெண்ட் டிஎல்லுக்கும் இடையே உள்ள அந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, ஆறுன்னு இருக்குது. அந்த டிஸ்டன்ஸுக்கு இன்டைரக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டைரக்ட்லி அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கரெக்ட் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம டிபியுடைய வேல்யூ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் ஆப்போசிட்டாக இருக்கும். அகைன்ஸ் ஒன்ஸு அந்த 4 பாயிண்ட்டையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், dp is directly as strength of the current I. Second point, dp is directly as the magnitude of the length element dl. And third point, dp is directly as the sine of the angle theta between dl and r. Fourth point, inversely as the square of the distance r between the point p and length element dl vector. இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம ஈக்குவேஷன்ஸ் மெத்தடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், dp is directly proportional to I. செகண்ட் பாயிண்ட், dp is directly proportional to dl. And third point, dp is directly proportional to sin theta. And fourth point, dp is inversely proportional to r square. dp means small magnetic field, I means current, dl means small element, and sin theta means difference between theta and distance r, and r means
square of the distance between the point P and length element dl. இந்த 4 ஈக்குவேஷன்ஸையும் சேர்த்து ஒரே ஈக்குவேஷன்ஸை இப்போ எழுதலாம். therefore dp is directly proportional to I dl sin theta divided by r square. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் ஆகும். ஸோ இங்கே கேன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ. உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூனா டிவைட் பை 4π. தென் டிபி இஸ் ஈக்குவல் டு கே ஐடியல் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா and k equal to 1 in CGS unit. In vector notation dp vector is equal to mu naught divided by 4π ideal vector into r cap divided by r square. Here r cap is unit vector. இங்கே dp vector எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியலுக்கும் தென் r cap யூனிட் வெக்டருக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். The direction of magnetic field using right hand rules. Forefinger is ideal vector and middle finger is unit vector r cap. That means thumb finger is produced magnetic field dp vector. The equations is used to compute the magnetic field only due to a small element length dl of the conductor. The net magnetic field at a due to the conductor is obtained from principle of superpositions by considering the contribution from all current element I dl vector. That means என்ன அப்படின்னா நம்ம ஸ்மால் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு மெஷர் பண்ண முடியும் இந்த மெத்தடில். ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிடைக்கும். So B vector is equal to integration of dp vector. It's equal to mu naught I divided by 4π and integration of ideal vector into r vector divided by r square. இங்கே mu naught I and 4πன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கான்ஸ்டன்ட்றதால வெளியில் அவுட் பண்ணியிருக்கோம். தென் இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு 2 ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே Pன்ற அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ Pன்ற வேல்யூ வந்து அந்த நம்ம கேரி பண்ணுற அந்த கண்டக்டர்லேயே இருக்குது அப்படின்னா நமக்கு டீட்டா என்னவாக இருக்கும்? டீட்டா மீன்ஸ் ஆங்கிள் வந்து 0வாக இருக்கும். therefore dp is 0. that means sin 0 is 0. And second point, if the point lies perpendicular to the conductor, that means நம்ம பாயிண்ட் P எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கண்டக்டருக்கு பர்பெண்டிகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் வந்து நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 90 டிகிரின்னு கிடைக்கும். sin 90 is 1. ஸோ 1 is மேக்ஸிமம். ஸோ இந்த இதில் நமக்கு dp உடைய வேல்யூ மேக்னெட்டிக் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். therefore dp vector is equal to mu naught divided by 4π ideal divided by r square into n cap. N cap is unit vector perpendicular to both dl and r. Electric current is not a vector quantity, it is a scalar quantity, but electric current in a conductor has direction of flow. Therefore the electric current flowing in a small element conductor can be taken as vector quantity. எலக்ட்ரிக் கரண்ட்ன்றது நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டின்றது நமக்கு தெரியும். ஸ்கேலார் மீன்ஸ் அதுக்கு டைரக்ஷன்ஸ் கிடையாது. பட் இந்த இடத்துல நம்ம டைரக்ஷன் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறதுனால இங்கே வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் I இன்ட்டு dl வெக்டர். தென் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள சிமிலாரிட்டி, தட் மீன்ஸ் சேம் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஒபே இன்வெர்ஸ் ஸ்கொயர்ஸ் லா, ஸோ தே ஆர் லாங் ரேஞ்ச் ஃபீல்டு. ரெண்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் உடைய இன்வெர்ஸ் ஸ்கொயர்ஸ் லாவை ஒபே பண்ணோம். தட் மீன்ஸ் r ஸ்கொயர்னு வரும். ஸோ இதில் இது லாங் ரேஞ்ச் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் பாயிண்ட்ஸ் ஒபே த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அண்ட் ஆர் லீனியர் வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை ரெண்டுமே ஒபே பண்ணிக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் இது சோர்ஸை பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் E directly proportional to Q, P is directly proportional to I into dl. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது எதை பொறுத்திருக்கும்? சார்ஜை பொறுத்திருக்கும். தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்கே எதை பொறுத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு தென் ஸ்மால் எலமெண்ட் dl பொறுத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும்ஸ் லா அண்ட் பயோசாவர்ட் லா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், produced by a scalar source that is an electric charge. Magnetic field produced by a vector source that is current element I into dl.
தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மெஷர் பண்ணும்போது அங்கே டைரக்ஷன் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ அது ஸ்கேலார் குவான்டிட்டி. அதுவே நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு மெஷர் பண்ணும்போது கரண்ட் வந்து டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வெக்டார் குவான்டிட்டி. செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் டைரக்டட் அலாங் எ பொசிஷன் வெக்டர் joining the source and point at which the field is calculated. That means எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன்ஸ் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸுக்கும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு மெஷர் பண்ணுறக்கூடிய பாயிண்ட் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வழியே தான் என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். பட் இட் இஸ் டைரக்டட் பர்பெண்டிகுலர் டு த பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் அண்ட் த கரண்ட் எலமெண்ட் I into dl. பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மெஷர் பண்ணும்போது நம்ம பர்பெண்டிகுலராக மெஷர் பண்ணுவோம், வெக்டர் ஆருக்கும் தென் அந்த கரண்ட் எலமெண்ட்டு ஐடியலுக்கும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஆங்கிள். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ணும்போது அங்கே ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி இருக்காது. பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் பிட்வீன் த பொசிஷன்ஸ் வெக்டர் ஆர் வெக்டர் அண்ட் த கரண்ட் எலமெண்ட் ஐடியல் வெக்டர். And important points, the exponent of charge q and exponent of electric field E is unity, and similarly the exponent of current element ideal and exponent of magnetic field B is unity. In other words, electric field E is proportional only to the charge and not an higher power of charge. That means q square, q cube and etc. Similarly, magnetic field B vector is proportional to current element ideal vector and not an square or cube or higher power of current element. That means ideal square, ideal cube, the cause and effect have linear relationship. பயோசாவர்ட்ல வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். 2 மார்க்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதணும், லாஸ் மட்டும், தென் இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். அதுவே 3 மார்க்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா டயக்ராம் போட்டு அந்த லாஸ் எழுதி ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக டரைவ் பண்ணி காமிக்கணும். தென் ஸ்பெஷல் கேஸோட தென் வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டிஃப்ரென்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. சம்டைம் 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அண்ட் சம்டைம் 1 மார்க்ஸ் அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து சிமிலாரிட்டிஸ், அதுக்கான சேம் பாயிண்ட்ஸ் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.